ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்வி ஸ்டிச்சஸ். இன்றைக்கி நாம் என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நாம் இந்த ப்ளவுஸ்க்கு பேக்கில் பேட்ச் ஒர்க் பண்ணி ஜிக்ஸாக் பேட்ச் ஒர்க் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கோங்க. இது வந்துட்டு அதோட ஃப்ரண்ட் பார்ட்டு. அது ரிலேட்டடாக இதில் என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஒரு அரை இன்ச்சில் வந்துட்டு ஒரு பார்டர் மாதிரி வந்துட்டு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அதுக்காக சாரீ பார்ட்டில் நான் ஒரு 1-1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் ஒரு அகலத்தில் கிராஸ் பீஸ் வந்து வெட்டி எடுத்துக்கிறேங்க. நம்ம கழுத்துக்கெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, கிராஸ் பீஸ் அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு ரெண்டாக மடித்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அதை நம்ம உள் சைட்லேருந்து வெளிப்பக்கம் திருப்ப போகிறோம். எப்பயுமே நெக் பேட்டர்ன் வந்து என்ன பண்ணுவோன்னா, நெக் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு மேலே வச்சு உள்பக்கமாக திருப்பி நம்ம தையல் போடுவோம். ஆனால் இந்த ஒர்க்கில் என்ன பண்ணுறோன்னா, உள் சைட்லேருந்து வெளிப்பக்கமாக திருப்பி நெக்கு நெக்குக்கெலாம் நம்ம பட்டையாக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், உள்பக்கமாக வச்சு அதை வந்துட்டு அந்த கார்னரில் நான் எப்படி மடிச்சிருக்கணும் அந்த மாதிரி மடித்து வெளி சைடு திருப்பி ஒரு படிமான தையல் போட்டு அதை மறுபடியும் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம அதில் பேக் சைடில் என்ன பீட்ஸ் ஒர்க் கொடுத்தோமோ அதே மாதிரியே இதுக்கும் வந்துட்டு நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுக்குறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. பேக் சைடில் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லையா, அது வந்து 2 சைடு வந்துட்டு அதிகமாக வச்சு நடுவில் வந்துட்டு கம்மியாக வச்சு ஒரு டிசைன் போட்டோம். இப்போ இதில் ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறோன்னா, 2 சைடும் கம்மியாக வச்சு நடுவில் இருக்க அந்த ஸ்டிச் மட்டும் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி போட்டு ஒரு பூ டிசைன் மாதிரி வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ அது மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஸ்டிச்சை வந்துட்டு நான் பேக்கில் எப்படி சொல்லணும் அதே மாதிரியே ஒன்று மேலே ஒன்று போடணும். ஒரு 5 ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்து நல்லா லுக்காக தெரியும். அதே மாதிரி அந்த மார்க் பண்ணியிருக்க இடம்லாம் வந்துட்டு ஃபில் ஆகிற மாதிரி அந்த ஸ்டிச்சஸை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு சைடு மட்டும்தாங்க தெரிய போகுது, அதாவது ரைட் சைடு மட்டும்தான் தெரிய போகுது. லெஃப்ட் சைடு வந்து நம்ம சாரீ போட்டு கவர் பண்ண போகிறோம். அதனால் நம்ம தெரிகிற ஒரு சைடு மட்டும் வச்சாலே போதும். லெஃப்ட் சைடு வந்துட்டு நமக்கு தெரியாதுங்கிறதுனால அதை நம்ம வெறும் நெக் ஃபினிஷிங் கொடுத்தாவே போதுங்க. இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வச்சு நம்ம பார்டர் அடிக்கணுங்கிறது இல்லை. நம்ம சும்மா உள்பக்கமாக மடித்து நம்ம எப்பயும் போல் நெக் நெக்குக்கெலாம் ஃபினிஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணாவே வந்துட்டு அதுக்கு வந்து போதும். ஏன்னா அது மறைக்க தானே போகுது. அதனால் தெரிகிற சைடு மட்டும்தான் நம்ம இந்த ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது 1 சைடு மட்டும்தான் நம்ம அந்த ஒர்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 சைடும் கூட பண்ணிக்கலாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வந்து இதில் நான் ஒரு சைடு தான் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு மட்டும் அந்த கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து அதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டிச்சஸ் போட்டு பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் பேக் நெக் ரிலேட்டடாகவே. இப்போ வந்துட்டு அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கோங்க. அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு எவ்வளோ கேப்பில் போடலாம் அப்படின்னிங்கன்னா, ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் போட்டிங்கனாவே நல்லாயிருக்கும். இன்னும் நமக்கு நெருக்கமாக வேணும்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம 1 இன்ச்சில் கூட போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு பூ வர மாதிரி தாங்க போட்டிருக்கேன். மேலே வந்து ஷோல்டரில் ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் அந்த பூ வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த நெக்குங்கிறதுனால அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 3 பூ தெரிகிற மாதிரியும், அந்த கார்னரில் ஒரு பூ தெரிகிற மாதிரியும், மடித்ததுக்கப்புறம் கீழே ஒரு 2 பூ தெரிகிற மாதிரியும் நான் போட்டிருக்கேன். நம்மளோட கன்வீனியன்ஸ் தான், நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. பேக் சைடுக்கு சொன்ன மாதிரி தான், இதே டிசைன் தான் போடணுங்கிறது இல்லை. நமக்கு இந்த இடத்துல வேறு என்ன தோணுதோ வந்துட்டு நம்மளோட சாரியோட பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அந்த சாரீ டிசைனில் என்ன வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சாரியில் வந்து இது ஜிக்ஸாக் டைப்பில் தாங்க வந்துட்டு இந்த டிசைன் வந்திருக்கு. அதனால் நான் இந்த டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சாரியில் வந்துட்டு நமக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் கூட மாங்காய் டிசைன் இல்லை வந்துட்டு ஒரு திலகம் டிசைன் எது வந்ததோ அதை வந்து நம்ம இந்த ஸ்டிச்சஸில் கொண்டு வந்து அதுக்கு நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணி அதையுமே நம்ம கிராண்ட் பண்ணி காட்டலாம். நம்மளோட இஷ்டம்தான், நமக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே வந்துட்டு இது ரொம்ப ஈஸியான டிசைனுங்க. எல்லாருமே பண்ணக்கூடிய டிசைன் தான். பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு எந்த சொதப்பும் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக வரும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த மாதிரி பிகினர்ஸ்லாம் ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அப்கமிங் வீடியோவில் இன்னுமே நிறைய டிசைன்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஏதாவது டவுட்டுனா வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் வந்துட்டு எனக்கு ஏதாவது டிசைன்ஸில் வந்து டவுட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வீடியோவும் நான் வந்துட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நம்ம வந்துட்டு அந்த நெக்கை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அதோட ஐப்பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இது ரைட் சைடுங்கிறதுனால நம்ம ஐப்பட்டி ரெடி பண்ணுறோம். இதே லெஃப்ட் சைடாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹூக் பட்டி ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இதுக்கு ஐப்பட்டி கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பீட்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாங்க. அது வந்து நம்ம கையில் பண்ணுறது தான் இல்லைங்களா, மிஷினில் பண்ண போகிறது இல்லை. அதனால் நம்ம நெக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது ஐப்பட்டி ஹூக் பட்டி ரெடி பண்ணும்போது லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா 5 ஹூக் வைக்கிற இடத்துல 6, 7 கூட வச்சுக்கலாம் நான் சொன்னேங்க. ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச்சு கேப் விட்டால் போதும். ரொம்ப கேப் விட்டால் வந்துட்டு நமக்கு ஃபிட்டிங்கில் ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம கிட்ட கட்டுறது தான் வந்துட்டு நமக்கு எப்பயுமே வந்துட்டு ஃபிட்டிங்க்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால நான் 6 ஹூக் வைக்கலான்ட்டு 6 ஐ கட்டியிருக்கேன். இப்போது ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்து வந்து பீட்ஸ் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு மினிமலான சைஸுங்க. ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி ரொம்ப பெரிய பீட் வச்சிங்கன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த பீட்ஸில் தான் இருக்கும். அந்த ஸ்டிச்சஸ் வந்து நல்லா தெரியாது. ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா வந்துட்டு நம்ம அங்கே என்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாதுங்க. அதனால் கொஞ்சம் மினிமலான சைஸ் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பேக் சைடு டிசைன் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். இப்போயும் அதே பீட் தான் நம்ம எடுத்திருக்கோம். பீட்ஸ் வைக்கிற டைப்பும் வந்துட்டு நான் ஆல்ரெடி பேக் சைட்லேயே சொல்லியிருக்கேன். அடியிலேருந்து ஊசி எடுத்து நம்ம நாட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த பீட்ஸை உள்ளே கோத்து திரும்பவும் அதை அடியில் கொண்டு போய் ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். ஒவ்வொரு பீடுமே இதே மாதிரி தாங்க கட்டணும். கட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்துட்டு நான் ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு இந்த டிசைன் தாங்க நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கும். பேக் சைடு பண்ண அதே டைப்பில் ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ண முடியுமோ சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு நம்ம நெக் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ப்ளவுஸுக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த இடமா இருந்தாலும் நம்ம கொரியர் பண்ணி நம்ம ரீச் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், இந்த டிசைன் ரிலேட்டடாக ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட கோல்டன் டைம்ஸை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீவர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.